தமிழ் மக்கள் இனியும் ஏற்க மாட்டார்கள். கிவிலோயா திட்டம் தொடர்பாக ரவிகரன் எச்சரிக்கை. ரிசாத் பதியுதீன் வீட்டில் உயிரிழந்த ஹிஷாலினி விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கோட்டாபய உருவாக்கிய வெண்காட் நிறுவனத்தில் 750 மில்லியன் ரூபாய் மோசடி. இலங்கையை பிராந்திய ஏற்றுமதி மையமாக மாற்றும் ஜப்பான் வழித்தடம். சர்ச்சைக்குரிய டில்வின் சில்வாவின் இந்திய விஜயம் அரச தரப்பின் அறிவிப்பு. சட்டத்திறனிகளின் உயிர் அச்சுறுத்தல் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. ஜாழ் பல்கலையில் தொடரும் பகைடிவதை நேரடியாக களத்தில் இறங்கிய சிஐடியினர். வடகிழக்கில் யுத்தத்தால் குடியிருப்பாளர்களை இழந்தவர்களுக்கான வீடமைப்பிற்கான நிதியுதவி 20 லட்சம் ரூபாய் அதிகரிப்பு அரசாங்கம். தமது காணிகளை பறித்து பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு கட்டமைப்பாக மகாபலி அதிகார சபையை தமிழ் மக்கள் வெறுப்புடன் நோக்குவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை மகாபலி அதிகார சபையினால் முன்னெடுப்பதற்கு முயற்சிக்கப்படும் தமிழ் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதகமான கிவிலோய திட்டத்தை ஒருபோதும் தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரால் கடுமையான எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த தலைமையில் கிவிலோயா திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரால் இவ்வாறு கடுமையான எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இது தொடர்பில் மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஏற்கனவே அறிவித்தல் வழங்கப்பட்டதற்கு அமைவாக கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த மற்றும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மகாவலி அதிகார சபை உள்ளிட்ட துறைசார் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கேற்புடன் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று கிவிலோயா நீர்ப்பாசன குடியேற்ற திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. அந்த வகையில் மகாபலி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட உள்ள குறித்த கிவிலோயா திட்டம் சார்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் இத்திட்டம் தொடர்பான பாதக நிலைமைகளை இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தேன். குறிப்பாக இத்திட்டத்தை செயல்படுத்துவதால் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் ஏற்பட போகும் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பாக எம்மால் மிக தெளிவாக எடுத்துக் கூறப்பட்டது. வவுனியா வடக்கு பிரதேசியலாள பிரிவில் உள்ள கூழாங்குளம் வயல், வடிவைத்த கல்லு வயல், வடிவைத்த கள்ள கிராமம், ஈச்சங்குளம் வயல், கோவில் புளியங்குளம் வயல், காட்டு பூவரசங்குளம் வயல், காஞ்சி சூரமோட்டை கிராமம் உள்ளிட்ட தமிழ் மக்களின் பூர்வீக பகுதிகள் 910 ஏக்கர் நிலப்பரப்பு நீரில் மூழ்கி போகின்றது. இதனால் அந்த நிலங்களுக்குரிய மக்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள். எனினும் இத்திட்டம் சார்ந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போது இத்திட்டத்தினால் பாதிக்கப்பட போகின்ற தமிழ் மக்கள் குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை. குறிப்பாக கடந்த 9/2/2026 அன்று குறித்த கிவிலோயா திட்டம் தொடர்பிலான மணலாறு பகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இத்திட்டத்தால் பாதிக்கப்பட்டு வருகின்ற தமிழ் மக்கள் அழைக்கப்படாமை குறித்து சுட்டிக்காட்டியதோடு இத்திட்டத்தால் பயன்பெறவிருக்கின்ற பெரும்பான்மை இனத்தவர்கள் மாத்திரமே அக்கலந்துரையாடலில் அழைக்கப்பட்டிருந்தமையினையும் அமைச்சர் லால்காந்தவின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தேன். மேலும் இத்திட்டத்தினால் ஏற்கனவே தமிழ் மக்களின் பூர்வீக பகுதியான மணலாற்றை அபகரித்து அங்கு குடியேற்றப்பட்டுள்ள 4372 பெரும்பான்மை குடும்பங்களும் குடியேற்றப்பட உள்ள 1628 பெரும்பான்மையின குடும்பங்களுமாக மொத்தம் 6000 வரையிலான பெரும்பான்மையின குடும்பங்களை இத்திட்டத்தினால் பயன்பெறவிருப்பதாக திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினேன். அத்தோடு அடர்வனங்கள் அளிக்கப்பட போவதால் ஏற்பட போகும் பாதிப்பு தொடர்பில் எம்மால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக இத்திட்டத்திற்கென காடுகள் அளிக்கப்படுவதனால் மழை வீழ்ச்சி உள்ளிட்ட விடயங்களில் தாக்கம் ஏற்பட்டது என்பதும் வெளிப்படுத்தப்பட்டது. வனவிலங்குகள் மற்றும் பறவை இனங்கள் என்பன அழிவடையும் ஆபத்துகளும் ஏற்படும். மேலும் தமிழ் மக்களின் காணிகளை பறித்து பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு கட்டமைப்பாகவே மகாவலி அதிகார சபை தமிழ் மக்கள் நோக்குகின்றார்கள். அந்த வகையில் கடந்த கால ஆட்சியாளர்களின் காலத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை பறித்து மகாவலி அதிகார சபை 30 பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு ஒருவருக்கு தலா 25 ஏக்கர் பகிர்ந்து கொடுத்தமை இதன்போது அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தேன். இந்த 30 பயனாளிகளில் முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவின் தங்கையும் அடங்கியுள்ளார். அத்தோடு மணலாறு பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக காணிகள் மகாவலி அதிகார சபையினால் அபகரிக்கப்பட்டு பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. அவ்வாறு அபகரிக்கப்பட்ட காணிகளுக்கு தமிழ் மக்களிடம் காணி அனுமதி பத்திரம் இருக்கத்தக்கதாக கடந்த 2013ஆம் ஆண்டு மயிலங்குளம் என்ற இடத்தில் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கையொப்பத்துடன் மகாவலி அதிகார சபையின் காணி அனுமதி பத்திரங்கள் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இது தவிர வவுனியா வடக்கில் திருவெச்சகுளம் பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய காணிகளை மகாவலி அதிகார சபை பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பகிர்ந்தளித்து அந்தர்பவேன பகுதி பெயர் மாற்றப்பட்டிருந்தமையும் இதன்போது சுட்டிக்காட்டினேன். அத்தோடு தமிழர்களின் இனப்பெரும்பல் கூலத்தை மாற்றுவதுடன் சூழலியல் பாதிப்புகள் என பல்வேறு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதென உள்ள இத்திட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இதன்போது கடுமையான
எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தேன். இந்நிலையில் இதன்போது அமைச்சர் KD லால்காந்த பதிலளிக்கையில் இத்திட்டத்தின் பாதக நிலை தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் கலந்துரையாடி தீர்மானங்களை எடுத்து கையெழுத்திட்டு தம்மிடம் சமர்ப்பிக்குமாறு தெரிவித்ததுடன் தாம் உரிய வகையில் நிலைமைகளை ஆராய்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை வடக்கில் கையப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் தம்மால் விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடாத்தப்படும் எனவும் அமைச்சர் KD லால்காந்தவால் இதன்போது தெரிவிக்கப்பட்டதுடன் அக்கலந்துரையாடலுக்குரிய அனைத்து தரப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். குறித்த காணி விடுவிப்பு தொடர்பான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை இம்மாதமே நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை விரைந்து முன்னெடுக்குமாறு நான் இதன்போது அமைச்சரிடம் கோரியிருந்தேன் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் வீட்டில் தீக்காயங்களுக்குள்ளாகி உயிரிழந்த சிறுமி ஹிஷாலின் மரணம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை மே 5ஆம் தேதி மீண்டும் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் லியான் வருஷவிதான நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது இறந்த சிறுமியின் சகோதரர் 2வது சாட்சி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார். இதன்போது சம்பவம் தொடர்பான மேலதிக சாட்சிய விசாரணை மே 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் 4வது சந்தேக நபரான ரிசாத் பதியுதீன் மற்றும் 5வது சந்தேக நபரான பதியுதீன் அப்துல் ரிசாத் ஆகிய இரு சந்தேக நபர்களுக்கும் எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் அவர்களை விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ரிசாத் பதியுதீன் வீட்டில் பணியாற்றிய 16 வயதான ஜோட்குமார் ஹிஷாலினி என்ற சிறுமி கடந்த 2021ஆம் ஆண்டு தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 12 நாட்களின் பின்னர் உயிரிழந்திருந்தார். இவரின் மரணம் சந்தேகத்தை ஏற்படுத்தியதை அடுத்து 2021 ஜூலை மாதம் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை பேராதனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த மரணத்திற்கு நீதி கோரி பரவலான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதேவேளை சிறுமி தற்கொலை செய்து கொண்டமைக்கான தெளிவான ஆதாரங்கள் இல்லை என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சுமார் 40 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் ரிசாத் பதியுதீன் வீட்டில் இடம்பெற்றதாக கூறப்படும் மற்றொரு பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் ரிசாத் பதியுதீன் மனைவியின் சகோதரனும் அன்றைய தினமே கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சம்பவம் தொடர்பில் ரிசாத் பதியுதீன் மனைவி, மாமனார் மற்றும் சிறுமியை வேலைக்கு அழைத்துச் சென்ற தரகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எவன்கார்ட் மெரிடம் பிரைவேட் நிறுவனம் 2014 தொடக்கம் 2015ஆம் ஆண்டில் கடற்படைக்கு செலுத்த வேண்டிய 709 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை செலுத்த தவறியுள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ரத்னா லங்கா மற்றும் எவன்கார்ட் கூட்டுத் திட்டம் 2021 தொடக்கம் 2025ஆம் ஆண்டில் 14.12 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்டியுள்ளது. ஆனால் இந்த தொகையை செலுத்த தவறியுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பரிந்துரையின் பேரில் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மீண்டும் கடற்படைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி ஆகஸ்ட் 10, 2025 முதல் இந்த மாதம் 10ஆம் தேதி வரை அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக கடற்படை அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த நிதியத்திற்கு 5,98,250 அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளது. இலங்கை மற்றும் ஜப்பான் இடையிலான பொருளாதார உறவுகளை புதியதொரு பரிமாணத்திற்கு இட்டுச் செல்லும் வகையில் முன்மொழியப்பட்ட இலங்கை ஜப்பான் ஏற்றுமதி தொழில்துறை வழித்தடத்தை நிறுவுவது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜப்பானின் பொருளாதார வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சின் சர்வதேச விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் மச்சுவோ டெஹிகோ தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தனர். கடந்த செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானுக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது ஆரம்பிக்கப்பட்ட கலந்துரையாடல் தொடர்ச்சியாகவே இந்த சந்திப்பு அமைந்துள்ளது. ஜனாதிபதியின் அழைப்பினை ஏற்று இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மேலதிக சாத்தியக்கூறுகளை ஆராய ஜப்பானிய அரசாங்கம் மற்றும் அந்நாட்டு தொழில்துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதன்போது முன்மொழியப்பட்ட வழித்தடத்தின் மூலம் சர்வதேச ஏற்றுமதி சந்தை இலக்காக கொண்டு பெருமளவிலான உற்பத்திகளுக்கான முதலீடுகளை இலங்கைக்கு ஈர்ப்பதே பிரதான நோக்கமாகும். இத்திட்டத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்பெறும். பிராந்திய உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையமாக இலங்கைக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கும். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையின் முதலீட்டுத் துறையில் ஜப்பானிய வர்த்தக சமூகத்தினரிடையே மீண்டும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகியோ இசோமாடா, ஜப்பான் இலங்கை வர்த்தக ஒத்துழைப்பு குழுவின் தலைவர் புமிஹியோ ஹொபயாஷி உள்ளிட்ட ஜப்பானிய பிரதிநிதிகளும் இலங்கையின் சார்பில் வர்த்தக அமைச்சின் செயலாளர் KA விமலேந்திர ராஜா, ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்.
மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா இந்திய விஜயம் கட்சி சார்ந்ததாகும் எனவும் அது குறித்த அரசாங்கத்தால் எவ்வித அறிக்கையும் வெளியிடப்பட மாட்டாது என பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலே அவர் இதனை குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் கட்சிகளுக்கு வெவ்வேறு நாடுகளில் இருந்து அழைப்பு விடுக்கப்படுவது சாதாரணமானதாகும். ஆளும் கட்சியினாலும் எதிர்க்கட்சியினாலும் எந்த நாட்டிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டாலும் அந்த அழைப்பினை ஏற்றவர்கள் அந்நாடுகளுக்கு விஜயம் செய்வார்கள். அவர்களுக்கான ஏற்பாடுகளை அந்தந்த நாடுகள் வழங்கும். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் இந்திய வெளிவிவகார அமைச்சின் அழைப்பிற்கமையவே அந்நாட்டுக்கு விஜயம் செய்திருந்தார். அது கட்சிசார் விஜயமாகும். அந்த அடிப்படையிலேயே கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் குறித்த விஜயம் தொடர்பான ஊடக அறிக்கையும் வெளியிட்டிருந்தது. எனவே அரசாங்கம் இதுகுறித்து அறிக்கையை வெளியிடாது என தெரிவித்தார். புலனாய்வு அறிக்கைகளின்படி சட்டத்திறனிகளின் உயிர் அச்சுறுத்தல் மதிப்பாய்வு செய்யப்பட்டு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சட்டத்திறனிகள் தங்கள் தொழில் பணிகளை பாதுகாப்புடன் மேற்கொள்ள அரசு உறுதியளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து அவரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றவாளிகளால் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் சட்டம் அதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டத்துறையின் தொழில் பணிகளில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் எந்த சட்டத்திறனைக்கும் எந்த சந்தேக நபருக்கும் வாதாடும் உரிமை அரசியலமைப்பால் உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கொலை சம்பவம் தனிப்பட்ட ஒன்று என்றும் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையா அல்லது அரசியல் பின்னணி உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெறுவதாக கூறப்படும் பகடிவதைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேரடியாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ மற்றும் வணிக கட்கைகள் படத்தில் பகடிவதைகள் இடம்பெறுகின்றன என்று குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணைகள் முன்னெடுத்து அறிக்கை தருமாறு பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோரியிருந்தது. எனினும் பல்கலைக்கழக நிர்வாகம் பதில் எதுவும் வழங்காத நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேரடி விசாரணை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பகடிவதை எனும் பெயரில் பாலியல் அத்துமீறல்கள், துஷ்பிரயோகங்கள், சீண்டல்கள் என்பனவற்றுடன் உடலியல் ரீதியான தாக்குதல்களும் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த பகடிவதைகள் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே தனியார் வீடுகள், விடுதிகளில் தங்கியுள்ள மூத்த மாணவர்கள் தமது இடங்களுக்கு அழைத்து பகடிவதை புரிவதனால் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே நடக்கும் செயல்களுக்கு பல்கலைக்கழகம் பொறுப்பேற்க முடியாது எனவும், பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே தனிப்பட்ட ரீதியில் போலீஸ் முறைப்பாடு அல்லது வேறு நடவடிக்கை எடுக்க முடியும் என பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் கோரி வருவதாக குற்றச்சாட்டுகளை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் முன்வைத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்த நிலைமைகளால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்திற்காக வழங்கப்பட்ட 15 லட்சம் ரூபாய் நிதியுதவியை 20 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெளிவுபடுத்திய அமைச்சர், வடக்கு கிழக்கில் யுத்தம் காரணமாக பெரும்பாலானவர்கள் தமது குடியிருப்புகளை இழந்தனர். அவ்வாறு குடியிருப்புகளை இழந்தவர்களுக்காக பல்வேறு வீடமைப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. 2009 ஆண்டு முதல் 2025 12:30 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெயர்ந்த 2,77,167 குடும்பங்களைச் சேர்ந்த 9,19,450 நபர்களுக்கு நிரந்தர வீடுகள் வழங்கப்பட்டு அவர்கள் தங்களது சொந்த கிராமங்களில் மீள குடியமர்த்தப்பட்டுள்ளனர். அதற்கமைய இவ்வாண்டு ஜனவரி 1 நிலவரத்தின்படி அந்த மாகாணங்களில் இன்னும் தமக்குரிய ஒரு வீட்டை கொண்டிருக்காத 13,069 இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. வீடற்ற இடம்பெயர்ந்த குடும்பங்களில் 2 அல்லது அதற்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 340 சதுர அடி வீட்டை அமைப்பதற்காக 9 லட்சம் ரூபாவும், 2க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 550 சதுர அடி வீட்டை அமைப்பதற்காக 15 லட்சம் ரூபாய் நிதியுதவியாக வழங்க இதற்கு முன்னர் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. இந்த திட்டம் தொடர்பாக கடந்த ஜனவரி 2 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற முற்போக்கு ஆய்வுக் கூட்டத்தில் பயனாளிகள் குறைந்த வருமானம் பெறுபவர்களாக இருப்பதையும், கட்டுமான பொருட்கள்
பொருட்களின் விலை மற்றும் தொழிலாளர் கூலி அதிகரித்துள்ளமையும் கருத்தில் கொண்டு சில மாற்றங்கள் முன்மொழியப்பட்டன. அதற்கமைய நிர்ணயிக்கப்பட்ட தரத்துடன் குறித்த வீடுகளை அமைக்கும் வகையில் தற்போது வழங்கப்படும் உதவித்தொகை குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருதாது 550 சதுரடி வீட்டிற்காக 2026 ஆண்டு முதல் 20 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பது பொருத்தமானது என அடையாளம் காணப்பட்டது. அதற்கமைய திட்டத்தின் கீழ் தற்போது வழங்கப்படும் உதவித்தொகையை 20 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சுக்கு சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றார்.